ஃபஸ்ட்டு வந்து கட்டுனா காயமாகி கட்டு போடுறது இல்லையா, அது பேர் தான் கட்டு. பற்று அப்படின்னா மூலிகையெல்லாம் அரைச்சி கொதி தண்ணியில் போட்டு அந்த நெத்தியில் பற்றா போடுவாங்க. சைனசைட்டிஸ்னா அது ரொம்ப நல்லது, அதுக்கு தான் பற்று. அதுக்கப்புறம் பொடித்துங்கிறது, இது வந்து மஞ்சள், கொள்ளு, மாயெண்ணெய் இதையெல்லாம் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்ஃபெக்டட் ஏரியாவில் அப்ளை பண்ணுவாங்க. அடுத்து புகை, புகைனா ஃபியூமிகேஷன் மெடிசன் மாதிரி. அதுக்கப்புறம் சுட்டுக்கைனா சூடு வச்சுருவாங்க. காயம் இருக்கிற இடத்துல சூடு வைப்பாங்க. அது ஹீலிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நசியம் வந்து நேசல் ட்ராப்ஸ். ஸோ வந்து இதை எண்ணெயெல்லாம் மூக்கிலே விடுவாங்க. ஸோ சைனசைட்டிஸ் கண்டிஷன் ஹெல்ப் பண்ணும். அடுத்து சொக்கடம் பாடி மசாஜ். அதுக்கப்புறம் அட்டை விடனா ரீச் தெரப்பி. ஸோ இதில் வந்து அட்டையை வந்து ஸ்வெல்லிங்காக இருக்க ஏரியா, காயமான ஏரியாவில் விடுவாங்க. இது கெட்ட ரத்தத்தை எல்லாமே எடுக்கும். அதுக்கப்புறம் கொம்பு கட்டுறது வந்து ஃப்ராக்சர் கண்டிஷனில் சட்டத்தை வச்சு கொம்பு கட்டுவாங்க. அதில் கொம்பு கட்டுறது. அதுக்கப்புறம் குருதி வாங்கல் அப்படின்னா எங்கள் பிளட் வெசல்ஸை கட் பண்ணி இன்ஃப்ளமேட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது பேர் தான் குருதி வாங்கல். ஸோ அட்டையிடத்துக்கு அட்டையை வச்சு பண்ணுவாங்க. அந்த குருதி வாங்கல் வந்து ஸ்டேட் பாயிண்ட் அந்த மாதிரி கண்டிஷனில் பண்ணுவாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் உங்கள் நேம் சொல்லுங்கள். என்னோட நேம் திவ்யா. என்னோட டாபிக் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து பானங்கள் அப்படிங்கிறது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 3லேருந்து 4 லிட்டராவது வந்து மேக்ஸிமம் தண்ணி குடிக்கணும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். எப்போதுமே தண்ணியை வந்து அண்ணாந்து குடிக்கக்கூடாது, வாய் வைத்து தான் குடிக்கணும். ஸோ அண்ணாந்து குடிக்கிற மாதிரி இருந்தாலும் முழுங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். இப்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டு இருக்கும் போதோ வந்து தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் டைம் செட் பண்ணி பண்ணணும். அதே மாவு பொருள் மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா சுடுதண்ணி மாதிரி குடிச்சு கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நைட்டு தூங்கும்போது வந்து பால் சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல இருக்கிற டயர்ட்னஸ் எல்லாம் போகும். இப்போ ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பஞ்சமுட்டி கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம். பஞ்சமுட்டி கஞ்சி அப்படின்னா வந்து பச்சரிசி, பச்சை பயிறு, துவரம்பருப்பு, கடலை பருப்பு, முழு உளுந்து இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து கட்டி இந்த மாதிரி ஒரு பானையில் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் இழுத்து சாப்பிடணும். சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து ஒல்லியாக இருக்கவங்க கொஞ்சம் குண்டாகுவாங்க. அதே உடல் பருமனாக இருக்கிறவங்க வந்து வெந்நீரில் வந்து கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் இழைப்பாங்க. இப்போ பாடும்போதோ பேசும்போதோ இடைக்குள்ள வந்து தண்ணி குடிக்கக்கூடாது. ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தண்ணி குடிக்கணும். உங்கள் பேர் சொல்லுங்கள். அல் ஜசீரா. அதாவது என்னன்னா உப்பு புளிப்பு தூள் சுவைகள் வந்து அரிக்கக்கூடிய தன்மையோட, அதனால அது வந்து மண் பாத்திரத்தை வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறது வந்து நல்லது. அந்த மாதிரி வெள்ளிக்கிழமத்தில் வச்சு சாப்பாடு சாப்பிட்டோம் வச்சோம்னா கவ பித்த நோய்கள்லாம் நீங்கும் நம்மளுக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து பொதுவாக குளிர்ச்சியான ஒரு பாத்திரம். செம்பு பித்தளை ரெண்டுமே வந்து ஒரு குளிர்ச்சியான பாத்திரம். அதனால சம்மர் டைம்லாம் வந்து நம்ம செம்பு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலோட வெப்பத்தை தணிக்கும். அல்சர் பேஷண்ட்ஸ் வந்து முக்கியமாக செம்பு பாத்திரத்தை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்பு வந்து நல்லா தேர்த்துவாங்க. அப்புறம் இரும்பு சமையல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து நல்லா உடம்புல கிடைக்கும். அன்னி பேஷண்ட்ஸ்க்கு இரும்பு சாப்பாடு சாப்பிட்டா ப்ரிஃபர் பண்ணலாம். அப்புறம் உப்பு புளிப்பு தோல்வி சுவைகள் அரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த கிண்டலுக்கு கிளறதுக்கெல்லாம் நம்ம வந்து மர அகப்பையை யூஸ் பண்ணிக்குவோம். அது எந்த ஒரு ரியாக்ஷன்ஸும் அதில் நடக்காது. அதுமாதிரி வெள்ளி ஈய பாத்திரம்னா இது வந்து டின் ஆக்சுவலாக. ஏன்னா இதில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் வர யூரோஜினல் டிசீஸ்லாம் வந்து க்யூர் ஆகும். தங்கத்தை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கிறதுக்கு தேவையான சம அளவு உள்ள வெப்பம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். தங்க மெட்டல் வந்து ஸ்ட்ரென்த்து, ஹாப்பினஸ் இதெல்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்புறம் பல இடையில் சாப்பாடு சாப்பிட்டோம், ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தம் கூடும். ஆனால் அசைவீஸ் பெரிய அரிசல் புண்ணு இதெல்லாம் வந்து நீங்கும். நமக்கு பால் உள்ள மரத்திலே அப்படின்னா பொதுவாக எந்த மரத்துலலாம் பால் வருமோ அதோட மரத்திலேயே சாப்பிட்டோம் அப்படின்னா கோழை அப்படின்னா ஸ்கூட்டம், சளி, மெனோரியா, பித்தம், காரம் இதெல்லாம் நமக்கு நீங்கும். அப்புறம் வாழை இலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா சர்ம பளபளப்பு, வீக்னஸ், அதையும் என்னென்னா இந்த பொதுவாக வெள்வாழை இந்த ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பச்சை முத்தின இலையில் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக இருக்கிற இதெல்லாம் சாப்பிடுவோம். அது சாப்பிட்டோம்னா ஸ்கின் என்லைட்மெண்ட், சர்ம பளபளப்பு, துர்பலம், கோழை, அரோசகம்னா டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கும்ல நாக்கில், அது எல்லாமே நம்மளுக்கு சரியாகும்.